ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் புதுசாக வாங்கின சாமந்தி செடி நம்ம வாங்கின பாட்டிலே எப்படி வளர்க்குறது, எப்படி நிறைய செடி உருவாக்கிக்கலான்ட்டு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாமந்தி பிளான்ட் பாருங்கள், இது போன வருஷம் கூட நான் வாங்கினேன். கொஞ்ச நாள் வளர்ந்தது, ஆனால் காஞ்சி போயிடுச்சு, சீக்கிரமாக போயிடுது. என்னென்னா ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க, அதனால சப்போஸ் வரலையா என்னன்னு தெரியல. ஆனாலும் இந்த வாட்டி நல்லா இருக்குது பிளான்ட்டு. நான் வாங்கினேன். இந்த வாட்டி எப்படியாவது நம்ம பதியத்துக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்க. சாமந்தி செடி வாங்கும்போதே சின்ன பிரான்ச்சஸ் உடஞ்சிருந்தது. அதே போல் சின்ன இதுவும் உடஞ்சி தான் இருந்தது. நான் அந்த ரெண்டு வேஸ்ட் ஆக்காமல் சின்ன கப் தொட்டியில் இந்த பக்கம் அந்த பக்கம் நட்டுட்டேன். சாதாரண கம்போஸ்ட் மண் ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மண் இதில் போட்டுட்டு நட்டுட்டேன். இதில் செம்மண்ணும் இருக்கும், எல்லாமே கலந்த மண் தான். இதுக்குள்ளே நான் நட்டு ரொம்ப சின்ன பிரான்ச்சஸ் தான் பாருங்க, நல்லா வளரும். நம்ம இந்த வாட்டி எப்படியாவது காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இது பர்பிள் கலரு பாருங்கள். ஏற்கனவே நேற்று பெரிய செடி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது, அது காமிச்சிருக்கிறேன் பாருங்கள், நிறைய பூ இருக்கும். இந்த பிளான்ட்டில் பாருங்கள், இங்கே ஒரு சின்ன பிரான்ச்சஸ் இருந்தது, நான் கட் பண்ணிவிட்டு நட்டுட்டேன். இருந்தாலும் செடி கடியில் மாடியில் வச்சுருக்கிறேன். நான் மறந்துட்டேன் எடுத்துன்னு வரத்துக்கு. பிரான்ச்சஸ் கட் பண்ணிவிட்டு வேர் வர வைக்கிறதுக்கு பதியத்துக்கு வச்சுட்டேன் ஒரு கிளை எடுத்து. இப்போது இந்த பாட்டில் தான் நான் வாங்கினது. இதே பாட்டில் கொஞ்சம் வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா சில செடி நடலாம், சில செடி இதில் கூட நம்ம பாதுகாக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதிலே கூட கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா தெரியாதவங்க நட்டுடுங்க. இப்போது ஏன்னா சில டைமில் இந்த சாயில் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது தெரியணும். ரொம்ப நாள் வளர்த்தவங்களுக்கு தெரியும், அதுக்கு சொல்கிறேன் நான். இந்த பாட்டில் சாயில் செம்மண்ணில் தான் நட்டிருக்காங்க. இப்போ புது செடி தான் இது, அதனால வேர் மேலே இருக்காது, கொஞ்சம் உள்பகுதியில் தான் இருக்கும் வேர், மேல் பாகத்தில் இருக்காது. நம்ம இது போல் சீண்டும்போது எதுவும் பிரேக் ஆகாது ரூட்டுக்கு. லைட்டாக சீண்டிட்டு பாருங்கள், இது போல் லைட்டாக சீண்டிடணும். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு சொல்கிறேன். ஏன்னா செடிக்கும் அதே சமயத்தில் பாதிப்பாகக்கூடாது. ஆனால் நீங்கள் இந்த சிசர்லாம் எடுக்காதீங்க. நான் இது குச்சி எதுவுமே எடுத்துன்னு வரலன்னு சொல்லிட்டு நான் இதில் பண்ணுறேன். குச்சியில் பண்ணலாம், இல்லை மரக்கட்டை அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து சின்ன மெலிஸ் குச்சியில் பண்ணலாம். இப்போ லைட்டாக இது போல் சீண்டிட்டு பாருங்கள், கொஞ்சமாக மண்புழு எருவு. நீங்கள் மண்புழு எரு இல்லைன்னா கிச்சன் வேஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி எருவெல்லாம் நான் எதுவும் ரெடி பண்ணலைன்னா நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டு, அதாவது எந்த காயோ அந்த காயெல்லாம் எடுத்து தோல் கொஞ்சம் 2 வாழைப்பழம் தோல், கொஞ்சமாக ஒரு பிடி காய்கறி வேஸ்ட்டு, கொஞ்சம் வெங்காயத்தோல் நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அந்த கொஞ்சம் அந்த விழுது கொஞ்சம் சாயில் எடுத்து, ஒரு பிடி சாயில் எடுத்து அந்த விழுது 2 ஸ்பூனால், ஒரு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ அந்த விழுது எடுத்து அந்த மண்ணில் நீங்கள் கலந்துக்கணும். கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாயிலுக்குள்ளே இப்போ எரு போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஏற்கனவே அந்த மாதிரிலாம் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது போல் இது சின்ன ஸ்பூன் தான், அதனால் 3 ஸ்பூன் போட்டுக்கேன். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். இது சின்ன பாட்டு, அது போல் சொல்கிறேன் நான். இது போல் போட்டுட்டு மண்புழு எருவு, வெர்மி கம்போஸ்ட் இது நான் போட்டது நல்லா இது போல் லைட்டாக கலந்து விடணும் மேல் சாயில். எதுக்கு நம்ம இது போல் மண்புழு எருவெல்லாம் போடுறோம் பிளான்ட்டுக்கு, புது செடிக்குன்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். செடி ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக பிளான்ட் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும், அதாவது ரொம்ப பசுமையாக இருக்கும். நம்ம இது போல் மண்புழு எரு போடும்போது, மண்புழு எரு இல்லை கிச்சன் வேஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கேன்னா நீங்கள் அது கூட போடலாம். சப்போஸ் செய்யலைன்னா தான் நான் காய்கறி வேஸ்ட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு மண்ணில் கலந்து அந்த மண்ணை எடுத்து நீங்கள் சாய்க்குள்ளே போட்டுடலாம். சூப்பராக செடி வளரும் சாமந்தி செடி. எப்போவுமே கிரிசாந்திமம் பிளான்ட் நீங்கள் வாங்கும்போது நிறைய இது போல் பிரான்ச்சஸ் இருக்கிறதா நீங்கள் பார்க்கணும். பாருங்கள், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கட்டிங்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்கும்போதே ஒரு குச்சி அப்படி இருக்கிறது வாங்கினீங்கன்னா அதில் கட் பண்ண முடியாது. சப்போஸ் கிடச்சிது தான் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இருக்கும். சில டைமில் ஒரே செடி கூட பாட்டில் இருக்கும். அப்போ நீங்கன்னா மொட்டோடு இருக்கிற பிரான்ச்சஸ், அதாவது இப்போ இது மொட்டு இருக்குது, இந்த மொட்டு மட்டுமே இந்த கிளை வரைக்கும் கட் பண்ணிட்டு நீங்கள் சாயிலுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நிழலில் வச்சிடணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி தண்ணி ஊற்றணும் சாயிலுக்குள்ளே. அப்போ மொட்டும் பூ பூக்கும், அதே சமயத்தில் வேரும் பிடிக்கும். சில டைமில் பூ பூக்காது, வேர் மட்டும் பிடிக்கும். அந்த மொட்டை கட் பண்ணிடணும். நீங்கள் தளிர் உள்ளேருந்து எழும்பி வரும் மண்ணுக்குள்ளேருந்து. அதுபோல் நீங்கள் மொட்டோட பிரான்ச்சஸ் கட் பண்ணி வைக்கும்போது
வேர் பிடிச்சி அந்த சாயில்குள்ளேருந்து பிரான்ச்சஸ் எழும்பி வரும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் அது போலலாம் சொல்கிறது. சப்போஸ் ரொம்ப சின்ன செடியாக இருக்குன்னா நீங்கள் மொட்டோட கூட வச்சுக்கலாம். இது போல் வச்சு போட்டுட்டு தண்ணி தெளித்து மட்டும்தான் விடணும். புது செடி வாங்கினா அடிக்கடி தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டுமே தண்ணி ஊற்றணும். மேல் சாயில் மட்டுமே தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும், ப்ளெயின் வாட்ரு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.